வணக்கம் நண்பர்களே. இன்றைய கவிதை பிரியமானவனின் பிரிவில். கணவனை பிரிஞ்சு வாழ்கிற ஒரு பொண்ணு. அந்த கணவன் வேலை காரணமாக வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வேறு மாவட்டத்தில் வாழலாம். ஏன் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு தன் கணவனோட நினைவில் தான் வாழ்வா. அவள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவனுக்காக இருக்கும், அல்லது ஒவ்வொரு செயல்லையும் அவன் ஞாபகம் வருவான். அதை பிரதிபலிக்கிற ஒரு கவிதை இதோ. நெற்றிக்கொள்ளும் வட்டப்பொட்டில் விதிப்பேன் உன் ஆயுள் நாட்கள். கூந்தல் சூடும் வாசப்பூவில் சுமப்பேன் உன் நேச சுவாசம். மார்பிலாடும் தங்கச் சரட்டில் கோர்ப்பேன் உன் நினைவை எல்லாம். கைவளை சத்தம் முன்பேர் சொல்ல மறப்பேன் என் சுற்றம் எல்லாம். இடையிலாடும் சேலை சுற்றி இருப்பேன் உன் வரவை நோக்கி. மேனி எங்கும் மஞ்சள் பூசி அதை சொல்ல மாட்டேன். கால் கொலுசு சினுங்க சினுங்க கேட்பேன் என்று முந்தன் செய்தி. ஒற்றை மனதை கையில் வைத்து உணர்ந்தேன் தினமும் முந்தன் பிரிவை. கவிதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் சரடு. சரடு அப்படின்னா பொன் வெள்ளியினால் செய்த கழுத்தணி வகை, மூக்கணாங்கயிறு, முறுக்கு நூல் ஆகிய அர்த்தங்களில் பயன்படுத்தலாம். நம்ம கவிதையில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.